எல்லோரும் நல்லவர்கள்தான் என நினைப்பதில் தவறில்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தையை இந்த மண்ணில் பிறக்கையிலே. ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என நாம் நினைக்கின்றோமே, அதுதான் தவறு. உண்மையாகவே நல்லவர்களாக இருக்கும் அனைவரும் அவமானம் மட்டுமே படுகிறார்கள். இந்த அவமானமும் அதனால் வரும் அனுபவமும் தான் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆசான். இவை கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையின் போதனைகளை எந்த விலை உயர்ந்த படிப்பும் புத்தகமும் வாங்கும் பட்டங்களும் பரிசுகளும் கற்றுக் கொடுப்பதில்லை. நெருக்கமானவர்களிடம் நாம் நம்பி சொன்ன வார்த்தைகளை மூன்றாவது மனிதர்களின் வாயால் கேட்கும் பொழுது முதன்முறையாக அவமானப்படுகிறது நம் நம்பிக்கை. இவர்தான் நம் வாழ்க்கை என நாம் நம்பியோர் வாயில் இருந்து வரும் கொடூர வார்த்தைகளும் தோற்ற வெறுப்புகளும் சுயநலத்திற்காகவே அனைத்தும் அரங்கேறியது. சுயமரியாதையே இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என தெரிய வரும் பொழுது மீண்டும் மீண்டும் அவமானப்படுகிறது நம் நம்பிக்கை. கீழே தடுமாறி வீழ்ந்த நம்மை மீண்டும் பேர் ஆற்றலுடன் எழச் செய்வது தன் நம்பிக்கை என்ற கோள்களில். உனக்கு நீ மட்டுமே துணை, தன் கையே என்றும் தனக்கு உதவி, நீயே உனக்கு என்றும் சிறந்த துணை. முட்டாள்கள் பழிவாங்க துடிப்பார்கள், புத்திசாலிகள் மன்னித்து விடுவார்கள், அதி புத்திசாலிகள் அந்த இடத்தை விட்டே சென்று விடுவார்கள் என்று பாடம் புகட்டுகிறதே இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் அவமான அனுபவமே மிகச்சிறந்த ஆசான். நன்றி, வணக்கம்.